என்னப்பா பார்த்து மெதுவா. ஐயோ என்னப்பா அது? நீங்க எதுக்குப்பா நகரத்துக்கு முயற்சி பண்றீங்க? ஒரு சமயம் மாதிரி ஒரு சமயம் இருக்காது. நாங்க தான் வந்து அப்பப்போ உங்களை பாத்துக்கிறோம்லப்பா. நீங்க எதுக்குப்பா கஷ்டப்படுறீங்க? அமைதியா இருங்கப்பா. உங்க மாப்பிள்ளைக்கு தகவல் தெரிவிச்சிட்டோம். அவர் கண்டிப்பா உடனே புறப்பட்டு வந்துருவாரு. நீங்க தைரியமா இருங்க. ரேவதி ஒரு நிமிஷம். என்ன மேடம்? ரேவதி, டெலிகிராம் அவர் கையில கிடைச்சதா இல்லையானே தெரியல. அவர்கிட்ட இருந்து எந்த தகவலும் வரலையே. நான் தான் ஏற்கனவே சொன்னேனே மேடம், அவர் பார்டர்ல இருக்காருன்னு. ஆனா டெலிகிராம்ங்கிறதால யார்கிட்ட கிடைச்சாலும் கண்டிப்பா டாக்டர்கிட்ட போய் சேர்ந்துடும். நானும் அந்த நம்பிக்கையில தான் இருக்கேன். உனக்கு தான் எங்க குடும்ப விஷயம் தெரியுமே. நானும் அவரும் பிரிஞ்சதாலதான் எங்க அப்பா இந்த நிலைமையில இருக்காரு. நீ வேணா பாரு, அவர் வந்த உடனே கண்டிப்பா எங்க அப்பா சந்தோஷப்படுவாரு. நானும் அவரும் சேர்ந்து வாழ போறத பார்த்தா கண்டிப்பா எங்க அப்பா சீக்கிரத்திலே குணமாயிடுவாரு. கவலைப்படாதீங்க மேடம், நீங்க நினைச்சதெல்லாம் நிச்சயமா நடக்கும். டெலிகிராம் கிடைச்சதும் டாக்டர் புறப்பட்டு வந்துடுவாரு. சரி ரேவதி, நான் கிளம்புறேன். அம்மாவை அனுப்பிச்சு வைக்கிறேன். அப்பாவை நல்லா பாத்துக்கோ. சரிங்க மேடம். ரொம்ப தர்ம சங்கடமான விஷயந்தான். ஆனால் இப்படி யாருமே பேசாமல் இருந்தால் எந்த பிரயோஜனமான முடிவும் ஏற்பட போகிறதில்ல. அதுவும் மீனா இப்போ இருக்கிற நிலைமையில அதெல்லாம் எப்படி செய்ய போகிறோம்? வேண்டாம் சாரதி, எந்த காரியமும் பண்ண வேண்டாம். எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்ணணும்? சடங்கு சம்பிரதாயம் எல்லாத்தையும் விட மீனாவோட நம்பிக்கை உயர்வானது. அந்த நம்பிக்கை குறையிற மாதிரி எந்த காரியமும் பண்ண வேண்டாம். அது எப்படி ராஜதுரை? இந்த சடங்கு சம்பிரதாயம் எல்லாம் சும்மா வேடிக்கை காமிக்கிறதுக்காக செய்யறது இல்ல, செத்தவங்களுடைய ஆத்மா சாந்தி எடுத்துக்காக செய்யறது. அது செய்யாம விடுறது அவ்வளவு நல்லது இல்ல. வாழ்ந்துட்டு இருக்கிற பொண்ணோட பொட்டையும் பூவையும் பறிச்சுட்டு அவளை பணமாக்கினாதான் செத்து போன புருஷனோட ஆத்மா சாந்தி அடையினா அந்த ஆத்ம சாந்தி தேவையே இல்லை. ராஜதுரை, பட்டாளத்தில் படக்குன்னு துப்பாக்கி சொல்ற மாதிரி கோவப்பட்டா இப்படி? நாளையும் கலந்து பேசினா தானே ஒரு நல்ல முடிவு வரும். ஒரு நல்லது பண்ணணும்னா 4 என்ன 40 கலந்து பேசலாம். ஆனா ஒரு கெட்டது பண்ணணும்னா எதுக்கே கலந்து பேசணும்? சிவா இறந்து போய் நாளையோட 16 நாள் ஆக போகுது. ஆனா இப்பவும் சிவா நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்கா. நம்ம மனசுல வாழ்ந்துட்டு இருக்கிற சிவா மீனாவை பொறுத்த வரைக்கும் சென்னையில வாழ்ந்துட்டு இருக்கா. வாழ்ந்துட்டு போட்டுமே. எதுக்காக அவன் நம்பிக்கையை நம்ம சின்ன பின்னமாக்கணும்? இந்த பாருங்க, நீங்க பேசுறது மேடை பேச்சுக்கு வேணா அழகா இருக்கலாம், ஆனா வாழ்க்கைக்கு என்ன வாழ்க்கை? என்ன வாழ்க்கை? கொஞ்சம் பொறுமையா இருங்க. நாம இங்க விவாதம் பண்றதுனால நடக்க போறது எதுவும் இல்லை. ஐயா, நீங்க உங்க அபிப்பிராயத்தை சொல்லுங்க ஐயா. ஒரு தகப்பனா இருந்து யோசிக்கிறப்ப என் பொண்ணு பூவோடையும் பொட்டோடையும் தான் மாமன் நினைப்போட கடைசி வரைக்கும் இப்படியே வாழ்ந்துட்டு போட்டுமே உங்க காலையும் கையிலையும் விழுந்து கெஞ்சணும் தான் தோணுது. ஆனா ஒரு ஊர் பெரிய மனுஷனா இருந்து யோசிக்கிறப்ப விதிப்படி எல்லாம் நடக்கட்டும், நாம ஆக வேண்டிய காரியத்தை பார்ப்போம்னு சொல்லத்தான் தோணுது. சொக்கலிங்கம், ஊருக்கே பஞ்சாயத்து பண்ற வேணா, எனக்கு என் வீட்டு நியாயத்தை விட ஊரு நியாயம்தான் முக்கியம். அதுக்காக இப்படி ஒரு முடிவு எடுக்கணுமா சொக்கலிங்கம்? என்ன மன்னிச்சிடு ராஜதுரை. சாரதி, அதுக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணிடு. சரிங்க ஐயா. பெரிய மனுஷங்களே, உங்களை கையெடுத்து கும்பிட்டு கேட்டுக்கிறேன். என் பேத்திய அப்படியே விட்டுடுங்க ஐயா, விட்டுடுங்க. நாளைக்கு நீங்க எல்லாரும் சேர்ந்து என் பேத்தியோட பூவையும் பொட்டையும் மட்டும் எடுக்க முடிவு பண்ணல, அவளோட உசிரையும் சேர்த்து எடுக்க முடிவு பண்ணிருக்கீங்க. தாங்க மாட்டாயா, தாங்க மாட்டா. அவ மாமா உசுரோட இல்லைன்னு தெரிஞ்சா
அந்த நிமிஷமே என் பேத்தி ஊசர விட்டுருவாயா, ஊசர விட்டுருவா. ஆத்தா சொக்கா, நீ வேணா தகப்ப ஊருக்கு பெரிய மனுஷன்னு, நேரத்துக்கு ஒரு வேஷம் நிமிஷத்துக்கு ஒரு மனசுன்னு இருக்கலாம். ஆனா என் பேத்திக்கு அப்படி இல்லை. அவன் நினப்பு, நம்பிக்கை, மூச்சு எல்லாமே ஒண்ணுதான். உன் கௌரவத்துக்காக என் பேத்திய பழி வாங்கிடாதய்யா, பழி வாங்கிடாத. நீ சொல்றது எனக்கு புரியுது ஆத்தா. ஆனா நம்ம பொண்ணு வேதனைப்படுவாங்கிறதுக்காக நம்ம ஊர் வழக்கத்தை மாத்த முடியுமா? நாளைக்கு இதனால ஒண்ணுக்குள்ள ஒண்ணாகி நோய் நொடின்னு வந்துட்டா அதுக்கு யாராத்தா பொறுப்பு? நம்ம வேதனையா ஊர் வேதனை ஆகிட்டோம்னு எல்லாரும் பேச மாட்டாங்களா? அது தலைமுறை தலைமுறையா நம்மள பாதிக்காதா? என்னைக்கு இருந்தாலும் உண்மை தெரிய தட போகுது. அந்த நாள் நாளைக்கு நினைச்சுக்கிட்டு கடவுள் மேல பாரத்தை போட்டு ஆக வேண்டிய காரியத்தை பாப்பத்தா. மீனா, தூக்கம் வந்துடுச்சாமா? அத்தை என்ன? பரவாயில்லம்மா, தூங்கு. என்னங்க, நம்ம மீனாவை பாத்தீங்களா? மீனா தூங்கிட்டாளா? தூங்கிட்டு இருக்கா. எல்லாருமா சேர்ந்து என்ன முடிவு பண்ணீங்க? ரொம்ப கஷ்டமான முடிவு தான் பண்ணியிருக்கோம். புருஷன் இறந்ததுக்கப்புறம் ஒரு பொண்ணு பூவோடையும் புட்டோடையும் மஞ்சள் பூசிக்கிட்டு இருக்கிறது நம்ம வழக்கத்துக்கு விரோதம். அதுவும் இல்லாமல் அந்த புருஷனோட ஆத்மா சாந்தி அடையாதுன்னு சொல்கிறாங்க. ஆத்தா அதுக்கு என்ன சொல்லிச்சு? பேத்தி மேலே இருக்கிற பாசத்தில் அவள் அப்படியே இருந்துட்டு போட்டோன்னு சொல்கிறாங்க. தப்பு தாங்க பண்ணி. ஊருக்கெல்லாம் நியாயம் சொல்கிறவர் உங்கள் அண்ணன். அவரே ஊர் வழக்கப்படி நடந்துக்கலன்னா 4 பேருக்கு முன்னால் நீ என்னடா நியாயஸ்த, உனக்கு பேசுறதுக்கு என்ன அருகதை இருக்குன்னு தலைகுனியும்படியா நாளைக்கு ஒருத்தன் கேட்க மாட்டான்னு என்ன நிச்சயம்? கேட்கலாம் தாங்க. ஆனா இவ இன்னும் 6 நாள் கூட வாழலையே. புருஷன்னா என்னன்னு இன்னும் முழுசா புரிஞ்சுக்கலீங்க. பிறந்த பச்சை மண்ணை கள்ளிப்பால் கொடுத்து கொல்றதுக்கும் 6 நாள் கூட வாழாதவளை அமங்கலியாக்கி பார்க்கறதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. நீ 1000 காரணம் சொன்னாலும் ஊருக்கு ஒத்து வாடாதான் சரி. உங்கள் அண்ணனும் இதுதான் சொன்னார். அதனால் என்னைக்கோ ஒரு நாள் தெரிய போகிற விஷயத்த அவளுக்கு நாளைக்கே தெரிஞ்சுட்டு போட்டோம். அவளுக்கு விஷயத்தை உடச்சி சொல்லிட்டு நம்ம வழக்கப்படியும் சாஸ்திரப்படியும் என்னென்ன சடங்கை செய்யணுமோ அத்தனையும் செஞ்சிடணும்னு முடிவு பண்ணிட்டோம்.
இந்தாங்க காஃபி. மீனா, மீனா, என்னங்க மீனா, மீனாவை காணுங்க. எல்லா இடத்துலயும் தேடி பார்த்துட்டேங்க. எது கழுவுற நீ? ஒருவேளை அவங்க அப்பாவையும் பெரியாத்தவன் பக்கத்துக்கு அண்ணன் வீட்டுக்கு போயிருப்பா. நான் போய் பார்த்து வரேன். இல்லைங்க, நம்ம கிட்ட சொல்லாம அப்படிலாம் போற பொண்ணு இல்லைங்க. இல்லம்மா, எதுக்கும் நான் ஒரு வாட்டி போய் பார்த்து. என்னம்மா அது இப்படிதான் சொல்லாம கொள்ளாம கோயிலுக்கு போயிட்டு வரதா? சாரி மாமா, சொல்லிட்டு போலான்னு தான் நினைச்சேன். நீங்க 2 பேரும் அசந்து தூங்கிட்டு இருந்தீங்க. உங்களை எடுப்பறதுக்கு மனசு வரல, அதான் நான் போயிட்டேன். என்னம்மா இது? உன்னை காணுனதும் நாங்க எப்படி பதறி போயிட்டோம் தெரியுமா? இப்போ சூடா எனக்கும் மீனாக்கும் காஃபி கொண்டாப்போ. அது இல்லைங்க, நான் சொல்ல போம்மா. அத்தை, மாமாக்கு மட்டும் காஃபி போட்டு கொடுங்க, எனக்கு வேண்டாம். ஏம்மா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை, அவர் வந்துருவாருன்னு என் மனசு சொல்லுது. அப்படி அவர் வர வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம அவருக்காக காத்துட்டு இருக்க போறேன். என்னம்மா இது? உன்னை நீயே இப்படி எல்லாம் கஷ்டப்படுத்திக்கலாமா? நீங்க நானா நினைச்சு பாருங்க, உங்களுக்கு கஷ்டமா தெரியாது, இஷ்டமா தெரியும். அது மட்டும் இல்ல, அவர் என்னை விட்டுட்டு போய் இன்னையோட 16 நாள் ஆகுது. என்னோட வேண்டுதலும் விரதமும் என்னைக்காவது அவரை வர வைக்கதான்னு பாப்போம். மீனா, காலையிலேருந்து இப்படியே உட்காந்துட்டு இருந்தா என்னமா அர்த்தம்? எங்க சொல்லுக்காவது வந்து ஒரு வாய் சாப்பிடுமா? நான் தான் காலையிலே சொல்லிட்டேனே அத்தை, மாமா வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு சாப்பாடு எல்லாம். என்ன வற்புறுத்தாதீங்க ப்ளீஸ் அத்தை. எந்த ஒரு விஷயத்திலும் நம்பிக்கையா இருக்கிறது நல்லதா, ஆனா அந்த நம்பிக்கையை நம்மள கெடுத்துடக்கூடாது மீனா. அப்போ நான் மாமாவை நம்பி மோசம் போயிடுவேங்கிறீங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லல மீனா, பொதுவா சொன்னேன். பயத்தை காய போட்டுட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிறதுனால யாருக்கு என்ன லாபம்? யோசிச்சு பாரு. என் மனசுல நினைச்ச மாதிரி சிவா இன்னைக்கு வந்துருவாமா. உன்னால உன் மாமாவும் சாப்பிடாம உட்காந்துட்டு இருக்காரு. வாமா, வா. மாமா, ஏன் மாமா நீங்க சாப்பிடாம இருக்கீங்க? எனக்கு பசிக்கலம்மா. ப்ளீஸ் மாமா, என்ன புரிஞ்சுக்கோங்க, கஷ்டப்பட வைக்காதீங்க. அத்தை, மாமாக்கு சாப்பாடு போடுங்க, நீங்களும் சாப்பிடுங்க. இப்போ நீ சாப்பிட மாட்டேல்ல? சாப்பிடுறேன் அத்தை, மாமா வந்ததுக்கு அப்புறம் சாப்பிடுறேன். மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தாய். சின்ன சின்ன கூடலோடு சிரிக்க ஏன் மறந்தாய்? கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே. உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே. காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே